ஆருத்ரன் என்கின்ற அற்புதம் சூட்டியிருக்கின்றார்கள். இந்த குழந்தைக்கு நமது தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை போன்று ஒரு நேர்மையான அதிகாரியாகவும் மக்கள் தலைவராகவும் அந்த குழந்தை பிற்காலத்தில் வளர்ந்து வர வாழ்த்துகிறோம். நன்றிண்ணா மூவ் பண்ணலாம். வழிவிடுங்க. இயக்குனர் சங்கர் அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவுடைய இரண்டாவது திருமணம் இன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஒரு திருமண விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். தமிழ் சினிமாவில் பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் சங்கர். அவருடைய இயக்கத்தில் தற்பொழுது பிரம்மாண்டமாக படங்கள் தயாராகி வருது. அதில் ஒன்று தான் இந்தியன் 2. கமலஹாசன் ஹீரோவாக நடித்துள்ள இப்படம் வருகின்ற ஜூன் மாதம் திரைக்கும் வர இருக்கு. மற்றொரு பக்கம் கேம் சேஞ்சர் தெலுங்கு நடிகர் ராம் சரண் ஹீரோவாக நடிக்கக்கூடிய இப்படத்தில் அத்வானி கதாநாயகியாகவும் நடிக்கிறாங்க. இந்த படமும் இந்த ஆண்டு திரைக்கு வர உள்ளது. இப்படி செம பிஸியான இயக்குனராக வலம் வரக்கூடிய சங்கர் இந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு மத்தியில் தன்னுடைய மகளின் இரண்டாவது திருமணத்தை ஜாம் என நடத்தி முடித்திருக்கிறார். சங்கருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கருக்கும் தருண் கார்த்திகேயனுக்கும் சென்னையில் இன்று திருமணமும் நடைபெற்றிருக்கு. இந்த திருமணத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வந்து கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யா சங்கருக்கு இது இரண்டாவது திருமணமாகும். இதற்கு முன்னர் தொழிலதிபரின் மகனும் கிரிக்கெட் வீரருமான ரோஹித் என்பவரை கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க. ஆனால் திருமணமான சில மாதங்களிலே இருவரும் சில பிரச்சனைகளாலும் பிரிந்துவிட்டாங்க. பின்னர் ரோஹித்துடன் விவாகரத்து பெற்று பிரிந்த ஐஸ்வர்யா தற்பொழுது தருண் கார்த்திகேயன் என்பவரை இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார். தருண் கார்த்திகேயன் இயக்குனர் சங்கரிடமே உதவி இயக்குனராக பணியாற்றியவர் ஆவார். சங்கரின் மருமகன் விரைவில் இயக்குனராக அறிமுகமாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தருண் கார்த்திகேயன் இயக்குனராக மட்டுமின்றி பாடகர், படத்தொகுப்பாளர், பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்டவராகவும் விளங்கி வருகிறார். தமிழ் சினிமாவில் விரைவில் தருண் கார்த்திகேயன் வெளிச்சத்துக்கு வந்து அடுத்த அட்லியாகவும் உருவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது இவர்களுக்கு நிறைய பேர் தொடர்ந்து வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.